அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேலை புதியாகவே எப்படி அமைகிறது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் பல தடைகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகுவதால் உறுதியாகவே பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் பல காரிய தடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல நெருக்கடிகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் பாத சனியாக வலமிருகிறாருங்க. 7.5 சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விலக்கி விடுகிறாருங்க. நினைப்பதை விட பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாகுவதோடு கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபார ரீதியாக நல்ல வருமானத்தை உயர்த்தக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாக உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் பாதசனியாக இருப்பதால் இடமாறுதல், வீடு மாறுதல், விருப்ப ஓய்வு போன்றவை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விருப்ப இடமாறுதல் உள்ளிட்டவை மிக சிறப்பாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பட்ட சிரமங்களுக்கு நிவர்த்தி காணக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் வலுவாக ராகு வலமிருகிறார். சப்தமஸ்தானத்தில் கேது வலமிருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் கும்பராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவற்றை முழுமையாக சப்தமத்தில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது விலக்கி விடுகிறார். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து முன்னோக்கி நகர்த்தக்கூடிய பெரும் பங்கை வகிப்பதால் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிக்கல்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய வலுவான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தாமதங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் நிச்சயமாக விலகும். அது மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானும் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. குரு 5இல் இருப்பது ஐயமின்றி பணிகளை மேற்கொள்வதோடு பல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சற்று தாராளமாக உருவாக்கி கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கிறார். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள், நெருக்கடிகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை விட இதமாகவும் விரைவாகவும் சண்டை சச்சரவு, பகை உணர்ச்சி நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைக்கும். பல வகையில் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி நீங்கி எதிரிகளும் நண்பர்களாக உறுதியாகவே மாறக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. சரியாக இந்த தருணத்தை
நேரத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வலிமை வாய்ந்த சனி, ராகு, கேது, குரு ஆகிய கிரகநிலைகள் மிகவும் சிறப்பாக வலம் வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் சிறப்பான வேலையாகவும் மாற்றி கொடுக்கிறது. அதே வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. எந்த செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுத்துவதன் மூலம் அதில் ஏற்படக்கூடிய அலைச்சல்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து விரயத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய். ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் உச்சபலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான மாற்றங்களை நிச்சயம் சந்திக்க முடியும். உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய மங்களகாரகனின் அருளால் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைவாக கிடைப்பதோடு பல சுபகாரியங்கள் நிச்சயமாக கைகூடும். தசாபதிகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வீண் விரயங்களை முதலீடாகவும் சுப விரயமாகவும் மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் வலுவாக வலம் வருகிறார். விரயத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் சுப விரயம் நிறைவாக உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயத்தை நிறைவாக சந்திக்க முடியும். பல வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிக அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழல் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. திடீரென மாற்றம் ஏற்படுவது உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வித்யாகரகரான புதன் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் நுழைவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கிறது. வித்யாகரகரான புதனின் அமைப்பால் கல்வி ரீதியாக ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகள் விலகுவதோடு உயர்கல்வி மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வி ரீதியாக தேவைப்படக்கூடிய பண தேவை, பொருளாதார தேவைகளும் பூர்த்தியாகும். எதிர்பார்ப்பதை விட சந்திரனும் இந்த வேளையில் சிறப்பாக வலம் வருவதால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய சிறு முயற்சி கூட வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் ராசியின் அதிபதியான சனி பகவானினுடைய சனி கிடைக்காது. எனவே சனிக்கிழமை விரதமிருந்து உறுதியாகவே அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். தவறவிடாமல் இந்த வேலையை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.